வணக்கம். நம்ம இன்னைக்கு உளுந்து போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, உளுத்தம்பருப்பு நன்னா ஒரு 2 ஹவர் நான் வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஊற வந்து நல்லா களைஞ்சிட்டு அதுக்கு தண்ணியை வந்து மேலே விட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 2 ஹவர் வச்சுட்டேன். நான் வந்து இந்த டம்ளர் ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த டம்ளர் ஒரு டம்ளர் வந்து உளுந்து போட்டிருக்கேன். 2 வெத்த மிளகா, அதாவது ரெட்டு சில்லி வந்து 2 ரெட்டு சில்லி வந்து இதோட சேர்த்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதை நல்லா வந்து நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். வந்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரணும் இந்த உளுந்தை வந்து. அப்புறம் இந்த உளுந்தை அரைச்சின்னு வந்துட்டு பாருங்களேன், மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் தேங்காய் பல்லாக நெருக்கி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன், இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம் இது எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம வந்து இந்த பெருங்காயம், உப்பு இதெல்லாம் வந்து மாவு அரைச்சிட்டு வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம கலக்கணும். நான் எப்படி கலக்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் இதை வந்து நான் கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் மாவு உளுந்து வந்து நல்லா விழுது காணும், நன்னாவும் இருக்கும், வந்து நல்லா முறன்னு இருக்கும். அதனால வந்து நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வெத்த மிளகாயை நான் 2ஆக பிச்சு போட்டு ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் உளுந்து போட்டிருக்கேன். நான் தண்ணியே விடலை. உளுந்தில் வந்து நான் ஊற வச்ச தண்ணியை வந்து பாருங்க, நான் வந்து டம்ளரில் வடித்து எடுத்துக்கிட்டேன். இது ஐஸ் வாட்டருங்கிறதுனால நான் தண்ணி வந்து நான் களைஞ்சு தான் நான் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதனால் நான் இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா, இந்த தண்ணியை வந்து நம்ம இப்படி தெளித்து தான் அரைக்கணுமே தவிர தண்ணியை நிறைய விட்டுடக்கூடாது. தண்ணியை நிறைய விட்டுட்டோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் போண்டா வந்து. அதனால் தெளித்து தான் நம்ம அரைக்கணும். இப்படி நம்ம பக்கத்துலேயே இருந்து இப்படி நல்லா தள்ளி விட்டு தெளித்து அரைக்கணும். நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைக்கணும். இப்போ போண்டாவுக்கு வந்து தேங்காய் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, தேங்காய் ஒரு அரை மூடி, ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கல் உப்பு ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 2 முந்திரி பருப்பு, ஏன்னா வெள்ளையாக வரும் இந்த சட்னி, அதனால் 2 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பீஸு புளி எடுத்துட்டுருக்கேன், 2 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதுதான் இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கடுகு வெடிக்கிட்டோம். இப்போ சட்னிக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சட்னி மேலே விட்டுடலாம். மாவு அப்படியே பந்தாக வரும். பார்த்தேன்னா இப்படி பாருங்க, நல்லா உருட்டை வருது. நம்ம வந்து இப்படி தண்ணியில் போட்டோன்னா நல்லா முதக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது நல்லா அரைப்பட்டு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்து வந்து நல்லா மாவாக அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ நான் ஒரே 1 ஸ்பூன் இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் உளுந்தோட அரிசியும் ஊற வச்சு போட்டுக்கலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுக்குன்னா நல்ல ரோஸ்ட்டாக வரும், நல்ல முறன்னு வரும். அதுக்காக அரிசி மாவு போட்டுருக்கேன்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுண்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உப்பு வந்து இது நம்ம வந்து மிக்சிலையும் அரைச்சி பண்ணலாம். பண்ணினா கூட வந்து இது வந்து கிரைண்டரில் அரைச்சாதான் உங்களுக்கு அந்த 1 டம்ளர் அளவுக்கு எவ்வளோ வந்து உளுந்து காணி இருக்கு பாருங்களேன். அது வந்து ஒத்தாப்புலையும் அரையும். அந்த ஹீட் இல்லாத நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வச்சுடுறோம். நல்ல அந்த சில்னஸ்ல வந்து ஊறுறதுனால உங்களுக்கு என்னன்னா போண்டா வந்து நல்ல மாவு விழுதும் காணும், மொரம்புறன்னு இருக்கும், உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக கையில் வந்து ஜலம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, எல்லா சாமானும். அதனால இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா அந்த ஏர் வந்து உள்ளுக்குள்ள போற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுனாதான் உங்களுக்கு வந்து போண்டா வந்து எண்ணெயில போடும்போது நல்லா புசு புசு புசுன்னு வரும். நம்ம ஒரு தடவை ஒரு லைட்டா போட்டோம்னா கொஞ்சம் நல்லா உப்பிட்டு வரும். அதுக்காக தான் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா இப்படி கலக்கிறதும் போதே நம்மளுக்கு தெரியும் மாவு வந்து எப்படி சாஃப்டா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படி 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 நவுத்தி விட்டேன்னா இந்த இடத்துல பார்த்தேன்னா நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஓட்ட ஓட்டையாக தெரியும். அதுதான் அந்த பபிள்ஸு, அதில் வந்து காற்று போகிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோம். உளுந்தை வந்து நல்லா அடிச்சு கொடுக்குறோம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. நம்ம வந்து ஓரளவுக்காவது எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டாதான் போண்டா வந்து நன்னா வெந்து நல்லா உப்பி வரும். அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் நன்னாவும் இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெயும் வந்து குடிச்சிரும். வந்து போண்டா வந்து நல்லா ஒப்பின்னு வரணும் எண்ணெயில. அப்பதான் நல்லா வெந்து ஒப்பின்னு வந்தாதான் போண்டாவும் நல்லா முறன்னு நல்லா உள்ளுக்குள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சு எடுத்து இப்போ நம்ம வந்து இப்படி கையை வந்து இப்படி தண்ணியில் நினச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி எடுத்து அப்படியே எண்ணெயில் விட வேண்டியதுதான். கையை தண்ணி வந்து விட்டுறக்கூடாது. மாவில் கையில் தண்ணி தெளிச்சுட்டு இதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா இருந்தாதான் வந்து உளுந்து வடையா இருக்கட்டும், போண்டாவா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அது நல்லா விழுது காணும். வந்து இன்னொன்று மொரப்பும் இருக்கும் நம்மளுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிசுக்கு தன்மையே இல்லாத ஒரு மாதிரி கெட்டியா ஆயிடும். வந்து அதனால உளுத்தம்பருப்பு மெயின் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து போண்டா வந்து நல்லா உப்பிட்டு நல்லா வரும். நீங்க பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்ல இதுவா வந்திருக்கு பாருங்க போண்டா. மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோ, நல்லா பெருசா இல்லாத. அப்பதான் எல்லா இடமும் சுத்தி வர நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகணும் போண்டாவும். வந்து அதுவும் இப்போ இந்த குளிர் சமயம் மழை வந்து பெஞ்சுட்டே இருக்குது. நல்ல குளிர் இருக்கிறதுக்கு நல்ல நம்ம மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த உடச்ச உளுந்துல பண்ணினாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல முழு உளுந்து, நல்ல உளுந்து, அந்த மாவெல்லாம் இல்லாமல் இருக்கணும் உளுந்துல வந்து. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஊற வச்சுட்டு பண்ணுறதுக்கு வந்து நல்லா விழுது காணிட்டு நல்லா இருக்கும். அப்படியே போண்டா நம்ம எடுத்து போடும்போதே தெரியும், அது அப்படியே லேசாக இருக்கணும். வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நான் அப்படி நவுத்தி போடும்போதே எனக்கு அது இந்த கரண்டியில் தெரியறது. நல்லா வேகட்டும். இந்த அரிசி மாவு என்னன்னா உங்களுக்கு அந்த வெளியில் நல்ல கிறிஸ்பினஸ் தரும். வந்து நீங்கள் அரிசி போட்டும் அரைக்கலாம். நான் வந்து நம்ம உளுந்து வடை கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி. அதில் வந்து நான் உளுந்தோட அரிசியும் ஊற வச்சு நான் போட்டிருப்பேன். நான் வந்து இதில் வந்து நான் அரிசி மாவை நான் சேர்த்து கலந்துட்டேன். ஏன்னா போண்டா அப்படிங்கிறதுனால அரிசி மாவை நான் கலந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட போண்டா இதோட நல்ல அந்த டிஃபன் சாம்பார் விட்டுண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். வந்து இல்லைன்னா நல்ல ரசம் வச்சு சாப்பிடலாம். ரசத்தில் வந்து இந்த போண்டாவை ஊற போட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். நல்ல சூடாக இருக்கிறதுனால இப்போ உடனே சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிறதுனால தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நான் வந்து. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துடலாம். இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு வரும் இந்த மாதிரி பண்ணினா. நம்ம நெக்ஸ்ட் லாட்டும் போட்டுடலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி கையில் எடுத்துட்டு இப்படி பந்தாக வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்ல அரைப்பட்டிருக்கு, நல்ல கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு அர்த்தம். நன்னா வேகணும். போண்டா வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் மாவாக இருக்கா இல்லாத நன்னா வேகணும். நம்ம வந்து நன்னா கொதிக்க நல்ல பத்த எண்ணெய் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட உடனே செவந்து போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து போண்டா வந்து சேஃபாக இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்காது. அதனால் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு நீங்கள் போட்டேன்னா உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம செகண்ட் பேட்சும் ரெடியாக எடுத்துடலாம். இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட போண்டா இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் நம்ம கரகரன்னு வேணும்னு வச்சுக்கோளேன், இன்னும் ஒரு தடவை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நல்ல கரகரன்னு இருக்கும் போண்டா. போட்டுட்டு ரொம்ப நேரம் போடக்கூடாது, நம்ம உடனே எடுத்துடணும். அது வந்து அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கரகரன்னு வரும், உங்களுக்கு நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ சுட சுட உளுந்து போண்டா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுது.
உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 2 மணி நேரம் ஊற வச்சேன் உளுந்த. பாருங்க, இது ஒரு 200 கிராம் டம்ளர். இதுல வந்து உளுந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். தண்ணியோட தான் வச்சேன். தண்ணியோட வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து உளுந்த மட்டும் போட்டு கிரைண்டர்ல அரைச்சுட்டு வந்து நம்ம அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, வந்து அரிசி மாவு எல்லாம் போட்டு கலந்துட்டு, நான் எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பேன். எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு போண்டா. நல்ல மொரன்னு இருக்கு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. வெளியில கிறிஸ்பாவும் இருக்கு, உள்ளுக்குள்ள நல்லா வெந்து நல்ல மொரன்னு வந்திருக்கு போண்டா. உளுந்து போண்டா சூடா ரெடியா இருக்கு. எல்லாரும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எப்படி எவ்வளோ ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் சௌரியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பண்றதுக்கு. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.